நீங்க இன்னும் இந்த டின் நம்பர் எடுக்கலன்னு சொன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் இந்த டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவதாக இருந்தாலும் சரிதான், இல்ல ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரிதான், இல்ல ஒரு காணி பத்திரத்த பதிவு செய்வதாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இந்த டின் நம்பர் என்பது கட்டாயம் அவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு Facebook, YouTube இந்த மாரி இதுலேருந்து வார வருமானத்த நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு மாற்றுவதாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த டின் நம்பர் என்பது கட்டாயம் தேவைப்படுகிற ஒரு இதாக மாறியுள்ளது. இப்ப இந்த டின் நம்பர எப்படி ஈஸியாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவது, ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி எடுப்பது என்பத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். எனது வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி என்னை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்களை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்காக. இப்போ வாங்க ஆன்லைன்ல எப்படி இந்த டின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி எடுப்பது என்பதை சொல்லித் தரேன். ஓப்பன் பண்ணி IRD என்று சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஹோம் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட். இதை நீங்கள் 3 லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்: சிங்களம், தமிழ், இங்கிலீஷ். இந்த வெப்சைட்டுக்குரிய URL நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸ் இது ரெண்டுக்கும் தேவையான கைடன்ஸ், எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன எல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் தேவைண்டா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் மேலே பார்க்கலாம் இ சர்வீஸ். இதில் எக்ஸஸ் டு இ சர்வீஸ் இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேஜுக்குரிய URL நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பேஜில் நீங்கள் பார்க்கலாம் டெக்ஸ்பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நமக்கு இப்போ ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்குது. இதில் டெக்ஸ்பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் இதில் நீங்கள் பார்க்கலாம் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, இண்டிவிஜுவல் லோக்கல், இண்டிவிஜுவல் ஃபாரினர், இண்டிவிஜுவல் சைல்டு, இப்படியான கேட்டகரிஸ் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் லோக்கல் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ நமக்கு ஃபுல் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்குது. அப்ளிகண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரில் NIC செலக்ட் ஆகிருக்குது. ஸோ நம்மளோட NIC நம்பரை இங்கே கொடுத்து கொள்ளலாம். நான் ஃபஸ்ட்டுக்கு ஃபார்மை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன், ஃபைனலாக நான் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகண்ட். இது இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் 3லையும் கட்டிக்கிறாங்க. பட் நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் கட்டாயம் கொடுத்துக்கொள்ள வேணும். ஸோ இதில் உங்களோட நேமை கொடுத்துக்கொள்ளுங்க, அதாவது ஃபுல் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கீழே பார்க்கலாம் நேம் வித் இனிஷியல்ஸ், அதுவும் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துக்கொண்டா ஓகே. இது செலக்ட் வேல்யூ, இதில் நீங்கள் உங்க மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படியான டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இங்கே உங்களோட நேமை இனிஷியலோட கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த் இதை நீங்கள் கலண்டரில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக கண்ட்ரி ஆஃப் பர்த், இதில் நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுபோல் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் அது ஓட்டோ கொடுத்துருக்குது. இங்கே ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்கிறாங்க, இதில் உங்களோட லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக ப்ரிஃபர்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு மெயில் பண்ணணுமா அல்லது போஸ்ட் பண்ணணுமா அல்லது SMS பண்ணணுமா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வெப்சைட் URL கட்டிக்கிறாங்க, இது இருந்தால் கொடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்தால் கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கோண்ட நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி ஸ்டார் மென்ஷன் பண்ணாத இடங்களில் நீங்கள் தேவண்டா ஃபில் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைண்டா லீவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கட்டிருக்கிறாங்க, அதில் ரெசிடென்ட் செலக்ட் ஆகிருக்குது. சிட்டிசன்ஷிப்பில் சிட்டிசன் செலக்ட் ஆகிருக்குது. அடுத்ததாக கட்டிக்கிறாங்க உங்களுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப்பா, அதாவது உங்களுக்கு 2 நாட்டில் சிட்டிசன்ஷிப் இருக்குதான்னு கட்டிக்கிறாங்க. அதை நீங்கள் எஸ் நோ செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரியை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக கட்டிக்கிறாங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை, உங்களுக்கு வேறு வழியில் இன்கம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் என்ன உங்களோட இன்கம்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன் கேட்டிருக்கிறாங்க, அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதிலே நீங்கள் அதர் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை இங்கே நீங்கள் என்னென்று மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக பார்க்கலாம் நியரஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸ் எதன்று கட்டிக்கிறாங்க.
இதுல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கட்டிக்கிறாங்க. இங்க கூட அட்ரஸ் இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் மூணுலையும் கட்டிக்கிறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் கொடுத்துக்கொள்றதுதான் கட்டாயம். அதை இங்க கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வேற ஏதாவது ஹோட்டல் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரிமிசஸ் நம்பர், யூனிட் நம்பர் இருக்கும். அதை நீங்க இங்க கொடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் போஸ்டல் கோட் கட்டிக்கிறாங்க. இங்க போஸ்டல் கோடையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே ப்ரொவின்ஸ் கட்டிக்கிறாங்க. உங்களோட ப்ரொவின்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே போல டிவிஷனல் செக்ரட்டரி, அதாவது உங்களோட டிஎஸ் டிவிஷனை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அடுத்தது கிராம நிலதாரி டிவிஷன்ஸ், அதாவது உங்களோட டிஎஸ் டிவிஷன் இதுல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே பார்க்கலாம் ரெசிடென்சியல் அட்ரஸ், அதாவது நீங்க வசிக்கிற இப்ப இருக்கிற அட்ரஸை கட்டிக்கிறாங்க. அதுவும் இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் மூணுலையும் கட்டிக்கிறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் கட்டாயம் கொடுத்துக்கொள்ள வேணும். அதை இங்க கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கேயும் போஸ்டல் கோட் கட்டிக்கிறாங்க. அதை இங்க கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே நம்மளோட கண்டெக்ட் நம்பர் கட்டிக்கிறாங்க. இதுல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டெக்ட் நம்பராவது கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களோட மொபைல் இருந்தா அதை நீங்க இங்க கொடுத்துக்கொள்ளலாம். அது போல உங்களோட இமெயில் அட்ரஸ் கட்டிக்கிறாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்க கட்டாயம் கொடுத்துக்கொள்ள வேணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லைன்னு சொன்னா ஒரு இமெயிலை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே பேங்க் இன்ஃபர்மேஷன் கட்டிக்கிறாங்க. இது நீங்க தேவண்டா கொடுத்துக்கொள்ளலாம் அல்லது லீவ் பண்ணிக்கொள்ளலாம். இங்க ஸ்டார் மார்க் கொடுக்க இல்லை. அதுக்கு கீழே உங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கட்டிக்கிறாங்க. சிவில் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்க சிங்கிளா மெரிடான்னு கட்டிக்கிறாங்க. நீங்க மெரிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃப்ல நேம் இங்க கொடுத்துக்கொள்ள வேணும். அதே போல என்ஐசி நம்பர் அண்ட் டின் நம்பர் இது நீங்க விரும்பினா கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் எட் சைல்டு, அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க எட் பண்ணிக்கொள்ளலாம். எட் சைல்ட்ல கிளிக் பண்ணிக்கொள்றது மூலமா ஒரு பாப்அப் பெறும். இந்த பாப்அப்ல உங்களோட சைல்டு நேம், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதுல கொடுத்து நீங்க சர்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் இண்டிவிஜுவல் பிசினஸ், அதாவது நீங்க இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா இதுங்க ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுல கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதுல டாக்குமெண்ட் டைப் கட்டிக்கிறாங்க. இதுல சப்போர்ட்டிங் டாக்குமெண்டே செலக்ட் ஆகிருக்குது. சப் டாக்குமெண்ட் டைப் இதுல கட்டிக்கிறாங்க. இதுல நீங்க உங்களோட என்ஐசியை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட என்ஐசியை நீங்க டபுள் சைட்டும் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாத்தி இங்க அப்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டி இருக்கும். செலக்ட் ஃபைல்ஸ் இதுல கிளிக் பண்ணிக்கொள்றது மூலமா உங்களோட என்ஐசி பிடிஎஃப் செலக்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இங்க இன்னொரு முக்கியமான விடயம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதாவது உங்களோட என்ஐசில இருக்கிற அட்ரஸ் நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸும் வித்தியாசமா இருக்கும்னு சொன்னா நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸுக்கு உரிய ப்ரூஃப் ஒன்றும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்க கீழே பார்க்கலாம் பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுல நீங்க டெக்ஸ்ட் பர்பஸ் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததான் நீங்க நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போய் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதை ஃபில் பண்ணிக்கொள்றேன், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கொண்டேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாம இப்போ கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலா டிக்ளரேஷன் கேட்டிருக்கிறாங்க, அதாவது நம்ம கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேணும். இங்க நேம் ஆஃப் அப்ளிகன், அதாவது நம்மளோட அப்ளை பண்ற நேம் கேட்டிருக்கிறாங்க. இங்க உங்களோட நேம் அகைன் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே போல டெசிக்னேஷன் ஆஃப் த அப்ளிகன் உங்களோட ஜாப் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது உங்களோட கான்டாக்ட் நம்பர், இது மூணையும் இங்க கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபைனலா இங்க இருக்கிற கோடை பார்த்து இங்க என்டர் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த கோடையும் பார்த்து என்டர் பண்ணதுக்கு பிறகு ஃபைனலா நீங்க சப்மிட் இதுல கிளிக் பண்ணிக்கொண்டா ஓகே. ஓகே, நம்மளோட ஃபார்ம் சப்மிட் ஆயிட்டுது. நமக்கு அக்னாலேஜ்மெண்ட் தந்திருக்கிறாங்க. இந்த பேஜை நீங்க கட்டாயம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு ஃபர்தரா மேலதிக தேவைகளுக்கு தேவைப்படும். ஸோ இங்க பிரிண்ட்ல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் இது இருக்கும். நீங்க சேவ் அஸ் பிடிஎஃப் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. எங்க சேவ் பண்ணு கேட்கும், நீங்க அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கொண்டு நீங்க சேவ் பண்ணிக்கொண்டா ஓகே.
அண்ட் நீங்கள் இங்கே கீழே பார்க்கலாம், இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நம்ம டின் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நாங்கள் மெயில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.